வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையால் வெறி கொண்டு கனேடியர்கள் அதிக அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்வதில்லை என்று அவ்வப்போது அலறுகிறார். ஆனால் பயண சேவையில் கனடாவுடனான அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக உபரிகளில் ஒன்றை அவர் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பாதகமாக அளித்து விட்டார். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமெரிக்க பயணத்திலிருந்து திரும்பி வந்த கனேடியர்களை விட அதிகமான அமெரிக்கர்கள் கனடாவுக்குள் நுழைந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் வடக்கே கனடாவிலிருந்து தெற்கே அமெரிக்கா நோக்கி செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்ததாக புள்ளி விவர கனடா வெளியிட்ட ஆரம்ப சர்வதேச வருகை தரவுகள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று நோய் ஊரடங்கில் இருந்து சுற்றுலா இயல்பாக்க தொடங்கியதிலிருந்து கனடாவுக்கு வரும் அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடியர்களை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது சமீப கால மாற்றம். 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு ஸ்டேட்டஸ் கான் வெளியிட்டு எல்லை தாண்டிய பயண தரவுகள் 2010ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் அதிகமான கனேடியர்கள் தெற்கே அமெரிக்காவுக்கு நோக்கி சென்றதை காட்டுகின்றன. ட்ரம்ப் இம்முறை பதவிக்கு வந்ததிலிருந்து அந்த புள்ளி விவரம் தலைகீழாக மாறியுள்ளது. இந்த திருப்பம் கனேடியர்கள் 7 மாத காலமாக செய்து அமெரிக்க பயண புறக்கணிப்பின் விளைவு. இதை ட்ரம்ப் தனது கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவேன் என்று வாய்வீச்சு மற்றும் இறக்குமதி வரி விதிப்புகளால் தூண்டிவிட்டார். அது தவிர சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டதாக வந்த செய்திகளை தொடர்ந்து பெரும்பாலான கனடியர்கள் அமெரிக்கா பாதுகாப்பற்ற நாடு என்று அச்சத்திலும் உள்ளனர். கனடியர்களின் அமெரிக்க பயண புறக்கணிப்பு அதன் அடையாளத்தை விட்டு செல்கிறது. ஜூலை மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து வாகனங்கள் மூலம் எல்லை கடந்து கனடா திரும்பும் கனடிய குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும் போது 36.9% குறைந்துள்ளது. விமான பயணம் மூலம் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் கனடிய குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையும் 25.8% குறைந்துள்ளது. அமெரிக்காவுக்கான கனடியர்களின் பயணத்தின் சரிவு அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் போன்ற சுற்றுலா சார்ந்த நகரங்களில் முழுமையாக காணப்படுகிறது. ஜூன் மாதத்தில் ஏர் கனடா மற்றும் வெஸ்ட்ஜெட்ஸ் ஆகியவை கனடாவிலிருந்து லாஸ் வேகாஸுக்கு 32% குறைவான பயணிகளை ஏற்றி சென்றன. நீண்ட காலமாக கனடாவுக்கு அமெரிக்க வருகையை விட கனடியர்கள் அமெரிக்காவுக்கு அதிக எண்ணிக்கையில் பயணம் செய்துள்ளனர். எனவே பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றம் கனடிய பொருட்களுக்கு ட்ரம்பின் வரிகளால் ஏற்படும் சில சேதங்களை ஈடு செய்ய உதவும் என்று கனடிய நிதி அமைச்சின் முன்னாள் ஆலோசகரும் மெக்கில் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார விரிவுரையாளருமான ஜூலியன் கராகுசியன் கூறினார். இது நமது செழிப்பை பெரிதும் அதிகரிக்கிறது என்ற அர்த்தத்தில் அல்ல, ஆனால் நமது தேசிய வருமானத்தில் அதிகமானவற்றை உள்நாட்டிலேயே வைத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். இந்த போக்கு தொடர்ந்தால் அது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு நேர்மறையான தூண்டுதலாக இருக்கும் என்றார் அவர். பொருட்களின் ஓட்டத்தை பொறுத்தவரை கனடாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை ட்ரம்ப் பலமுறை கடுமையாக சாடியுள்ளார். இருப்பினும் குறைந்தபட்சம் 1990 முதல் அமெரிக்கா கனடாவுடன் சேவைகளில் வருடாந்திர வர்த்தக உபரியை ஈட்டியுள்ளது என்று ஸ்டேட்டஸ் கான் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. இது பெரும்பாலும் கனடிய அமெரிக்க எல்லை கடந்த பயணத்தால் இயக்கப்படுகிறது. பயண சேவை உபரி என்பது அமெரிக்காவுக்கு செல்லும் கனடியர்களின் அதிக எண்ணிக்கையின் பிரதிபலிப்பு. மேலும் கனடாவுக்கு வருகை தரும் அமெரிக்கர்களை விட அமெரிக்காவில் கனடியர்கள் அதிகமாக பணம் செலவிட்ட நிலை கடந்த ஆண்டு வரை காணப்பட்டது. வாஷிங்டனை தளமாக கொண்ட பொருளாதார மற்றும் கொள்கை ஆராய்ச்சி மையத்தின் மூத்த பொருளாதார நிபுணர் டீன் பேக்கர் கனடியர்களின் பயண புறக்கணிப்புகள் அமெரிக்க சுற்றுலாத்துறை உபரியை விரைவாக அரித்து வருகின்றன என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ட்ரம்ப் அமெரிக்க சுற்றுலாத்துறை வருமானத்தை புரிந்து கொள்ளவில்லையா அல்லது கவலைப்படவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுற்றுலாத்துறை வருமானம் எங்கள் அமெரிக்க வர்த்தகத்தின் மிகப்பெரிய மாற்றம் வேகமாக வளர்ந்து வரும் பகுதி என்று அவர் கூறினார். கனேடியர்களின் அமெரிக்க புறக்கணிப்புகள் தொடர்ந்தால் மற்றும் அமெரிக்க சுற்றுலாத்துறையில் இருந்து உபரி பற்றாக்குறையாக குறைந்துவிட்டால் அதை ட்ரம்ப் நிர்வாகம் இறுதியில் கவனிக்க கூடும் என்று கராகுசியன் எச்சரித்தார். இது நீடிக்கும் வரை இது கனேடியர்களுக்கான எமது பொருளாதார ரீதியாக நல்லது, ஆனால் அது இறுதியில் நம்மை மீண்டும் சிக்கலில் சிக்க வைத்தாலும் வைக்கலாம் என்று அவர் கூறினார். காரணம் வெள்ளம் தலைக்கு மேல் போனபின் தாமாக புரிந்து கொள்ளும் ட்ரம்ப் அமெரிக்காவை புறக்கணித்ததற்காக கனடியர்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்கலாம். பயண எச்சரிக்கைகள் மூலம் அமெரிக்கர்களை கனடாவுக்கு போக வேண்டாம் என்று ஜனாதிபதி பயமுறுத்த முயற்சிக்கலாம் என்று கராகுசியன் கூறினார். அவர் மேலும் கூறிய போது அவர்களின் பயண உபரியை மீண்டும் அதிகரிக்க கனடியர்கள் ட்ரம்ப் மீதான தங்கள் கோபத்தை அமெரிக்க சுற்றுலா பயணிகள் மீது காட்டாமல் அவர்களை சமாதானப்படுத்துவது மட்டுமல்லாமல் கனடிய எல்லையை கடப்பது எளிது என்று விளம்பரப்படுத்த வேண்டும். இது அமெரிக்கா மெக்சிகோ கனடா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இணங்காத அனைத்து கனடிய பொருட்களுக்கு 35% வரி விதித்த ட்ரம்புக்கு கனடியர்கள் செய்யும் நியாயமாகும் என்று கூறினார். வெளிநாட்டவர்கள் கனடாவில் கல்வி மற்றும் முதுகலை வேலை அனுமதிகள் போன்ற சில சந்தர்ப்பங்களில் அதிகரித்து வரும் நிராகரிப்பு விகிதங்கள் இதில் முதன்மையானதாக இருக்கலாம். கனடிய அரசு 2025, 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் வருடாந்திர விசா எண்ணிக்கையை குறைத்துள்ளது. மேலும் குடிவரவு துறையில் பணிபுரிந்தவர்களில் 3300 பணியிடங்களை குறைத்துள்ளது.
ஆனால் கனடாவுக்கு வர விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஜூன் 30 நிலவரப்படி கனடிய குடிவரவு துறையில் 2 மில்லியனுக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் முடிவு செய்யப்படாமல் இருந்தன. வான்கூவர் குடியேற்ற வழக்கறிஞர் கைல் ஹைன்மேன் இது பற்றி குறிப்பிட்ட போது, நிரந்தர மற்றும் தற்காலிக குடியேற்றத்தை குறைப்பதற்கான மிகவும் தீவிரமான இலக்குகளை அவர்கள் நிர்ணயித்துள்ளனர் என்று கூறினார். அது உறுதியான குடியேற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதை நாங்கள் காண்கிறோம் என்றும் அவர் கூறினார். கனடிய குடியேற்ற முறைமையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க இது பங்களித்துள்ளது என்று நிபுணர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் கூறுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் கனடிய விசா நிராகரிப்புகளின் மிக முக்கியமான அதிகரிப்பு தற்காலிக வதிவிட பிரிவுகளில் வந்தது. படிப்பு அனுமதிகளுக்கான நிராகரிப்பு விகிதங்கள் 40.5%இலிருந்து 65.4%, பார்வையாளர்கள் விசாக்கள் 39%இலிருந்து 50%, முதுகலை பணி அனுமதிகள் 12.8%இலிருந்து 24.6% உயர்ந்துள்ளன. வேலை அனுமதி விசா நிராகரிப்பு 6.5%இலிருந்து 10.8% உயர்ந்துள்ளது. படிப்பு மற்றும் வேலை அனுமதி வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு வேலை அனுமதி 25.2%இலிருந்து 52.3% எகிரியுள்ளது. படிப்பு அனுமதி நீட்டிப்பு மட்டுமே நிலையாக உள்ளது. சுமார் 10,000 ஏர் கனடா விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் என்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்குள் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் வேலை நிறுத்தம் செய்வதற்கான அதன் அறிவிப்பை சட்ட ரீதியாக கொடுக்கலாம். விமான பணியாளர்களின் வேலையை விட்டு வெளியேறுவதற்கான ஆரம்ப நாள் சனிக்கிழமை நள்ளிரவு 12:01 மணியாக இருக்கும். வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டால் தொழிற்சங்கம் 72 மணி நேர அறிவிப்பை வழங்க வேண்டும் என்பதால் புதன்கிழமை 12:01 மணிக்கு வேலை நிறுத்தத்திற்கான அதன் திட்டங்களை அறிவிக்க முடியும். ஏர் கனடா நிறுவனம் நேற்று பேரம் பேசும் மேசையில் இருப்பதாகவும், பயணத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துவதாகவும் கூறியது. திட்டமிட்டபடி விமானங்கள் தொடர்ந்து இயங்குகின்றன. ஆனால் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் அவர்களின் பயணத்தை முன்கூட்டியே தெரிவிக்கும் என்று விமான நிறுவனம் கூறுகிறது. பயணத்தின் நடுவில் பயண திட்டங்களை மாற்றும் பயணிகளுக்கு மற்ற விமான நிறுவனங்களுடன் மறுபதிவு செய்வது உட்பட அவர்களை தொடர்ந்து பயணிக்க அனைத்து தேர்வுகளையும் ஆராய்வதாக ஏர் கனடா கூறுகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை கணனி செயலிழப்பு காரணமாக டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையம் மற்றும் பிற கனடிய விமான நிலையங்களில் வெஸ்ட்ஜெட் விமான நிறுவன பயணிகள் தாமதங்களை சந்திக்கின்றனர். டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையம் இந்த சிக்கலை எக்ஸில் ஒரு இடுகையின் மூலம் பயணிகளுக்கு தெரிவித்தது. விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் உங்கள் விமான நிலையை சரிபார்க்கவும் என்று பதிவில் கூறப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் புறப்படும் விமானங்கள் 2 தாமதங்களால் பாதிக்கப்படுவதாக விமான நிலையம் கூறுகின்றது. ஒட்டாவாவில் சர்வதேச விமான நிலையம் சமூக ஊடகங்களில் வாடிக்கையாளர்களை எச்சரித்தது. நெட்வொர்க் அளவிலான தொழில்நுட்ப சிக்கல்கள் தாமதங்களுக்கு காரணம் காட்டியது. கல்கரி மற்றும் கலிபாக்ஸில் உள்ள விமான நிலையங்களிலும் தாமதங்கள் ஏற்பட்டதால் பயணிகள் விரக்தியுடன் காணப்பட்டார்கள். வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனத்தை பாதிக்கும் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பல கனடிய விமான நிலையங்கள் தற்போது இடையூறுகளை சந்தித்து வருவதாக கனடிய விமான நிலைய கவுன்சில் பதிவிட்டுள்ளது. வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் தற்காலிக கணினி செயலிழப்பை சந்தித்ததால் பராமரிப்பு பணியாளர்களிடமிருந்து விமானங்களை திட்டமிட்ட செயற்பாட்டுக்காக ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக விமான நிறுவனம் அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவித்துள்ளது. விரைவில் ஒரு தீர்வையும் வழக்கமான செயற்பாடுகளுக்கு திரும்புவதையும் அவர்கள் வலியுறுத்துவதாக வெஸ்ட்ஜெட் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடந்த சைபர் தாக்குதலில் பயணிகளின் ஆவணங்கள் உட்பட தனிப்பட்ட தரவு திருடப்பட்டதாக வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் கூறியது. இருப்பினும் சைபர் தாக்குதலில் எந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு தகவலும் எடுக்கப்படவில்லை என்று விமான நிறுவனம் குறிப்பிட்டது.